வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 1 நான் சர்க்யூட் பிரான்ச்சுக்கான தேர்ட் எக்ஸசைஸு. அதாவது சர்க்யூட் பிரான்ச்சுக்குள்ள இருக்கக்கூடியதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த தேர்ட் எக்ஸசைஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம், பேராபோலாஸ் எப்படி வரைகிறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லிப்ஸ் எப்படி வரைய போகிறது. இந்த ஒரு காமன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் ஈக்குவேஷனில் ஏ, பி, ஹச் அண்டு கே இதுக்கான கிவன் டேட்டாவை கொடுத்து ஒரு எல்லிப்ஸ் வரைய போகிறோம். எல்லிப்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் அதோட எசென்ட்ரிசிட்டி, சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ், மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ், டைரக்ட்ரிக்ஸ், டேட்டா ஆக்டம் இதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்கு போவோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க காமன் ஈக்குவேஷன் இதுதான், இதை மைண்டில் வச்சுக்கலாம். கொடுக்க வேண்டிய வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னா ஏ, பி, ஹச்கே இந்த வேரியபிள்ஸ்க்கான வேல்யூ தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் எடுத்தோன்னே அந்த டேட்டாவை கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இது 5ன்ற ஒரு வேல்யூவை கொடுப்போம். கொடுத்துட்டு என்டர் எடுக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது பி ஈக்குவல் டு 3, ஹச் ஈக்குவல் டு 5 கொடுப்போம். மறுபடியும் கே ஈக்குவல் டு ஒரு 8 வேணால் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நானாக தான் இதாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் இந்த இடத்துல அதே இன்புட் பாக்ஸில் போயிட்டு நம்ம டைப் பண்ண வேண்டிய ஈக்குவேஷனாக நான் டைப் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 1 அப்படியே ஜென்ரல் ஈக்குவேஷன் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் இன்னும் என்ட்ரு அடிக்கல. என்ட்ரு அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க முடியாது ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 3 இந்த வேல்யூஸ் எல்லாம் இதுக்கு கரெக்டாக அப்ளை ஆகிட்டு அதற்கான ஈக்குவேஷன் ஜென்ரேட் ஆகிரும். இப்போ பாருங்கள், வச்சு என்ட்ரு அடிக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை போய்ட்டு நான் மறுபடியும் பார்த்து டைப் பண்ணுறேன். எக்ஸு மைனஸ் ஹச், நான் இங்கே மேலே ஹச் போட்டிங்கனாலே கீழே பார்த்தீங்கன்னா ஹச்சோட வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஏ மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ காமன் ஈக்குவேஷன் ஏ ஸ்கொயரில் போடுறேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர். ஸோ நாங்கள் டைப் பண்ண இங்கே ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதெல்லாம் வந்து, அதாவது அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ செட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனே மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து எல்லிப்ஸ் வந்து நிற்கிது. ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆரோக்கியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து மூவ் பண்ணலாம் எந்த இடம் வேணாலும். பேர் EQ1 நான் வந்து பேர் எதுவும் கொடுக்கல, அதனால் டிஃபால்ட்டாகவே EQ1 அப்படின்னு செட் ஆகிருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்ம டைப் பண்ணதுக்கான ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அது வந்து செட் ஆயிடுச்சு. எனக்கு பழைய ஃபார்மெட் நான் டைப் பண்ண ஃபார்மெட்டே வேணும்னா அதையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இந்த இடத்துல ட்ரிபிள் பட்டன் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் நமக்கு தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணாலே அந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வந்து நின்றோம். ஓகேங்களா? நான் காமன் ஈக்குவேஷன்ற கொடுத்ததுனாலே காமன் ஈக்குவேஷன்லேயே இருக்குது. இல்லை எனக்கு இந்த ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மெட்லேயே நம்ம மாறிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சென்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ சென்டருக்கான ஸ்பெல்லிங் CNTER போடணும். நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா RE அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் CNTRE. ஆனால் நம்ம டைப் பண்ண போகிறது ER தான் டைப் பண்ணணும். அந்த கமாண்ட் தான் இங்கே ஒர்க் ஆகும். ஸோ எதுக்கு டைப் பண்ண போகிறோம், EQ1ன்ற ஒரு எலிப்ஸுக்கு தான். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா ஏன்ற பேர் அதுவும் செட் ஆயிரும். இங்கே ஏ அப்படின்றது டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போயிட்டு கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிடும். ஒருவேளை இந்த ஏன்ற பாயிண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 5,8 எனக்கு இந்த இடத்துலையும் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கேயே ரைட் கிளிக் பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம கலரை மாற்றணும் இல்லையா? அதே மாதிரி பேசிக் அப்படின்ற ஆப்ஷன்லேயே நேம் பக்கத்தில் நேம் அண்ட் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டு கரெக்டாக வந்து நிற்கும். ஓகேங்களா? இப்போ சென்டர் கால்குலேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இருக்குது எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். எசென்ட்ரிசிட்டிக்கு அப்புறம் போசி, வெர்டிசஸ் இது 3 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எசென்ட்ரிசிட்டி அப்படின்னா வேறு ஒன்றும் அப்படியே தான் அதே ஸ்பெல்லிங்கே போட்டுருங்க. எசென்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? CITV மேலே இருக்கிற ஸ்பெல்லிங் நமக்கு அதுக்கு மேலே வந்துடும். ஸோ இங்கே வந்து ஆர்ஆர்கே ப்ரெஸ் பண்ணாலே அதில் உள்ள இருக்க ஆப்ஷன் எல்லாமே நமக்கு வந்துடும். என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இந்த கானிக்கின்ற இடத்துல நம்மளோட எலிப்கான பேர் EQ1 என்ட்ரு அடிச்சிங்கனாலே இங்கே வந்து எசென்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆயிரும். 0.8 அப்படின்றது வந்துடும். நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து வெர்டிசஸ் அப்படின்னு வெர்டிசஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து 4 இடத்துல இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது, 4ன்றப்ப வெர்டிசஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து அதனால் நேம் கொடுக்க தேவையில்லை, அதுவாகவே ஜென்ரேட் ஆகும். 4 வெர்டிசஸ்
கிரியேட் ஆகும். பிசிடிஇ வந்துருச்சா? ஸோ பிசிடிஇ அப்படின்ற 4 வெர்டிசஸ் கிரியேட் ஆகிரும். ஸோ இதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ 4C அதுவுமே மோர் தேன் 1 தான். அதனால் இங்கே ஃபோக்கஸ் நம்ம கமாண்டு ஃபோக்கஸ் தான், பட் வந்து கொஸ்டின்லாம் 4Cன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ EQ 1ன்னு கொடுத்து என்டர் எடுத்தீங்க அப்படின்னா FG 2 ஃபோக்கஸ் பாயிண்ட்டு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம டேரக்டரிஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் எவ்வளோ தூரமோ அதே டிஸ்டன்ஸில் தான் இந்த டேரக்டரிஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் டேரக்டரிஸ் அப்படின்றதுக்கு நேம்லாம் கொடுக்கல, ஏன்னா 2 இருக்கும். ஸோ டேரக்டரிஸ் ஆஃப் டேரக்டரிஸ் ஆஃப் ஃபானிக்கில் செலக்ட் பண்ணிக்கோங்க. EQ 1 டைப் பண்ணுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா 2 டேரக்டரிஸ் FG. ஓகேங்களா? 2 டேரக்டரிஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஒருவேளை நம்மளுக்கு இதில் நேம் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டேரக்டரிஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் எனக்கு கலரில் போயிட்டு நான் ஒரு பர்பிள் கலர் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த டேரக்டரிஸ்க்கும் நான் ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் கலரை சேஞ்ச் பண்ணலாம். சாரி, நம்மளுக்கு வந்து இது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாதனால அந்த F டேரக்டரிஸே கிரியேட் ஆகுது. ஜியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா G டேரக்டரிஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் G. ஸோ இந்த இடத்துல போயிட்டு எனக்கு பர்பிள் கலருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 2 டேரக்டரிஸும் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம போட மறந்துட்டோம். ஸோ மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மேஜர்னு பேரை வச்சுட்டு மேஜர் ஆக்சிஸ் பாருங்க. என்ன அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எட்ஜஸ் ரொம்ப எந்த சைடு ரொம்ப தூரமாக இருக்கோ அதுதான் வந்து மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜர் ஆக்சிஸ் ஆஃப் ஃபானிக் அப்படின்றத செட் பண்ணிங்க அப்படின்னா EQ 1 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் மேஜர் ஆக்சிஸ். சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸு ரொம்ப தூரத்தில் இருக்குது, சரி ஃபோக்கஸு இல்லை வெர்டெக்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்றோம். அதே மாதிரி மைனர் ஆக்சிஸ்க்கும் இதே கமெண்ட் தான். மைனர்ன்ற பேரை வச்சுட்டு மைனர் ஆக்சிஸ் ஆஃப் EQ 1 நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா மைனர் ஆக்சிஸும் கிரியேட் ஆயிரும். மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் ரெண்டுமே கிரியேட் ஆயிரும். இப்போ இதுக்கடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது லேட்டஸ்ட் ரெக்டம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்றதுக்கு நமக்கு 2 வரைய போகிறோம். ஏன்னா இந்த வெர்டெக்ஸுக்கு இந்த டேரக்டரிக்ஸ்க்கு பேரலாக ஒரு லேட்டஸ்ட் ரெக்டம் வரும், இந்த டேரக்டரிக்ஸ்க்கு பேரலாக ஒரு லேட்டஸ்ட் ரெக்டம் வரும். ஸோ அதனால் அதுக்கு பேர் வந்து நான் லேட்டஸ்ட்னு மட்டும் வச்சுருக்கேன். கமாண்ட் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா லைன் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். லைன் ஆஃப் எந்த பாயிண்ட்டு, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு, சரிங்களா? Fன்ற ஃபோக்கஸ், Gன்ற ஃபோக்கஸ், இது வழியாக தான் 2 லேட்டஸ்ட் ரெக்டம் வரைய போகிறோம். ஸோ அப்போ பாயிண்ட்டு F, கேபிட்டல் F அப்படியே கொடுங்க. F வழியாக ஸ்மால் எஃப்ன்ற டேரக்ட்ரிக்ஸ்க்கு பேரலாக, ஓகேவா? அந்த டேரக்ட்ரிக்ஸ் நேம் வந்து ஸ்மால் எஃப். ஸோ கொடுத்தேன் அப்படின்னா அந்த வந்துருச்சு லேட்டஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி 2வது லேட்டஸ்ட் வரைய போகிறேன். லேட்டஸ்ட் 1ன்னு போட்டு இங்கே வந்து அதே கமெண்ட் லைனு எது வழியாக Gன்ற ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக ஸ்மால் G அப்படின்ற டேரக்ட்ரிக்ஸ்க்கு பேரலாக, இந்த ஸ்மால் Gன்ற டேரக்ட்ரிக்ஸ்க்கு பேரலாக இந்த Gன்ற பாயிண்ட் வழியாக தான் வந்துருச்சு. நம்ம என்ட்ரு அடிக்கல, அதனால் வந்துருச்சு. ஸோ இந்த லேட்டஸ்ட் ஸ்பெல்லிங்கை நான் இங்கே தப்பாகவே போட்டேன், அதே இதுலேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்க எக்ஸசைஸு. இப்போ இது ஒரே ஒரு டவுட்டு, நமக்கு இந்த இடத்துல வேல்யூ ஒன்று செட் பண்ணோம் இல்லையா? ஸோ கொடுத்துருக்கிறது இந்த ஈக்குவேஷன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதே இது இந்த வேல்யூ மாறுச்சு அப்படின்னா இதோட எல்லா ஷேப்புமே மாறும். ஸோ அதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பட்டனை ப்ளே பண்ணி விட்டோம் அப்படின்னா -5 +5 வரைக்கும் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அதே தான். K வந்து 8ன்னு செட் பண்ணதுனால நான் 10 வரைக்கும் இங்கே வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் இது சேஞ்ச் ஆக இதோட ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து வெர்டெக்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை ப்ளே பண்ணி பார்த்துருவோம், பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ எல்லாமே அனிமேஷன்லாம் மாறுது, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ மூவ் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நான் சென்டரில் கொண்டு போய் வைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வாட்டுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேரியாக எல்லாமே அப்படியே கீழே வரைக்கும் போயிடுச்சு, மறுபடியும் மேலே வரும். இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் பிரான்ச்சு, நான் சர்க்யூட் பிரான்ச்சு 2 டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்குது. நான் சர்க்யூட் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்ட் 2 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நன்றி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.